தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டில் அரசியல் களம் சூடுபிடிக்க துவங்கிய பிறகு திமுக தாம்பரம் வேட்பாளர் ராஜா அவர் மீண்டும் அவருக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று அவருடைய ஆதரவாளர்கள் அறிவாலயத்தை முற்றுகையிடுகிறார்கள். டிஆர் பாலு வீட்டை முற்றுகையிடுகிறார்கள். இதற்கு பின்னணியில் என்ன அரசியல்? ராஜா ஒரு பெரிய கட்டுமான நிறுவனத்தினுடைய உரிமையாளர். அந்த கட்டுமான நிறுவனம் தாம்பரத்தை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் ஒரு நாளைக்கு பல ஆயிரம் சிமெண்ட் மூட்டைகளை விற்கக்கூடிய ஒரு பெரிய கட்டுமான நிறுவனத்தினுடைய உரிமையாளர். இந்த பதவி எதற்கு தேவைப்படுகிறது என்று சொன்னால், எம்எல்ஏ, நான் தான் எம்எல்ஏ, அந்த பகுதியில் நடக்கிற கட்டுமான நிறுவனங்கள் அத்தனையும் என்னிடம்தான் பொருள் வாங்க வேண்டும். கம்பிகள், செங்கல், சிமெண்ட், இப்படி கட்டிடத்திற்கு தேவையான அத்தனை பொருள்களையும் விற்கக்கூடிய மிகப்பெரிய கோடீஸ்வர பாதுஷா இவர். கட்டிடம் கட்டுபவர்களை, ஏழை வாழை மக்களை மிரட்டி விரட்டி அந்த பகுதியில் யாரும் செங்கல் விற்க முடியாது, சிமெண்ட் விற்க முடியாது, மணல் விற்க முடியாது, கம்பி விற்க முடியாது. அத்தனையும் தன்னிடம்தான் வாங்க வேண்டும். இதற்காக திமுக சட்டமன்ற பதவி பயன்படுகிறது. இந்த பதவி தன்னை விட்டு போனால் அதிகாரிகளை ஏவ முடியாது, அரசை இயந்திரத்தை பயன்படுத்த முடியாது சமூக விரோத செயலுக்கு. இதன் காரணமாக பலாயிரம் கோடி வைத்திருக்கிற இவருக்கு எதுக்கு சட்டமன்ற உறுப்பினர் பதவி? ஏழை எளியவர்களுக்கு தொண்டு செய்யக்கூடிய பதவி தான் சட்டமன்ற உறுப்பினர் பதவி. இந்த திராவிட இயக்கம் வந்த பிறகு இது பணக்காரர்களுக்கு ஒரு பதவிசான பதவியாக மாறி போய்விட்டது. இந்த ராஜாவுடைய பின்னணி என்ன? ஆந்திரா மகிழா சபை சென்னை பெசன் நகரில் இருக்கிறது. அந்த பெசன் நகரில் எம்ஜிஆருடைய சத்யா ஸ்டுடியோவுக்கு எதிரிலே இருக்கிறது. 2.5 ஏக்கர் நிலப்பரப்பில் பல ஆயிரம் கோடி பெருமானமான அந்த சொத்து. இதை அபகரிப்பதற்காக முயற்சி செய்கிறார் இந்த ராஜா. 150க்கு மேற்பட்ட அறைகள், தங்கும் விடுதிகள், மருத்துவமனைகள், இதில் மதுக்கடைகள், பார், 150 பேர் விஐபிகள் தங்குகிற பொழுது மது இல்லாமல் இருக்க முடியாது, மாது இல்லாமல் இருக்க முடியாது. மருத்துவமனையை மூடிவிட்டு மதுக்கடையை திறப்பதற்கான முயற்சியை இந்த ராஜா செய்கிறார். ராஜா ரெட்டியார், நேரு ரெட்டியார், தனலட்சுமி சீனிவாசன் ரெட்டியார், இவர்கள்தான் திமுகவுடைய மொத்த ரொட்டியார்கள். இதை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முயற்சிக்கிற பொழுது ரேவந்த் ரெட்டி, தெலுங்கானா முதலமைச்சர், தலையிடுகிறார். அரசுக்கு சொந்தமான அரசு விருந்தினர் மாளிகை எப்படி தனியாருடைய குத்தகைக்கு போக முடியும்? அங்கு மருத்துவமனைகள் இருக்கிறது. ஆந்திரா மகிழா சபை, அது எப்படி மதுக்கடைகளை ஆரம்பிக்க முடியும்? இப்படியான சூழலில் உதயநிதியிடம் உதவி கேட்கப்படுகிறது. உதயநிதி உதவி செய்வதற்கு அந்த ஆந்திரா மகிழா சபைக்கே சென்று பார்க்கிறார். அரசு அதிகாரிகள், ஆந்திர அரசியல்வாதிகள் தங்குகிற, போகிற, வர்ற இந்த இடத்தை எப்படி தாம்பரம் ராஜா எம்எல்ஏ எப்படி இதை கட்டுக்குள் கொண்டு வர முடியும்? இது லயோலா கல்லூரி நண்பர்களான ரேவந்த் ரெட்டியும் உதயநிதியும் 2 பேரும் ஒரு காலத்தில் கல்லூரி நண்பர்கள். கல்லூரி சேர்மன், கல்லூரி தலைவர் தேர்தலில் உதயநிதி நிற்க முடியாமல் போகிறது. அரியர்ஸ், நிறைய அரியர்ஸ். ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி, அப்பாவும் அரியர்ஸ், மகனும் அரியர்ஸ்,
டாட்டாவும் அரியர்ஸ். அப்போது இந்த பள்ளி இறுதித் தேர்வு, அதாவது அந்த காலத்தில் 11வது கருணாநிதி 3 முறை வெற்றி பெறவில்லை, தோல்வி அடைந்த பிறகு 3வது முறை எழுத முடியவில்லை. அதே போல் பிஏ பட்டம் ஸ்டாலின் எப்படி வாங்கினார் என்பது பழைய வரலாற்றாளர்களுக்கு தெரியும். அதே போல தான் உதயநிதியும். இன்பநிதி லண்டனில் எப்படி பட்டம் வாங்கினார் என்பதும் தெரியும். அரசு அதிகாரம் இருந்தால் சசிகலா குடும்பத்தில் 50க்கும் மேற்பட்டவர்கள் டாக்டர்கள் எப்படி ஆனார்கள் என்பது தெரியும். கருணாநிதி குடும்பத்தில் 50க்கும் மேற்பட்டவர்கள் டாக்டர்கள் எப்படி ஆனார்கள் என்றும் தெரியும். கிருஷ்ணசாமி மகள் எப்படி மருத்துவர் ஆனார் என்பது ஜெயலலிதாவுக்கு தெரியும், சட்டசபைக்கு தெரியும், சட்டசபை குறிப்புக்கும் தெரியும். 600 மார்க் வாங்கிய டாக்டர் கிருஷ்ணசாமி மகள் மருத்துவர். இதுதான். அப்போ உதயநிதி லயோலா கல்லூரி தலைவர் தேர்தலில் வெற்றி பெற முடியவில்லை. தன்னுடைய நண்பரான ரேவந்த் ரெட்டியை தேர்தல் நிறுத்தி வெற்றி பெற வைத்த அளவுக்கு நட்பு. இந்த நட்பு தான் தாம்பரம் எம்எல்ஏ ராஜாவை ஆந்திரா மகிழா சபையில் இருந்து வெளியேற்றுகிறது. வெளியேற்றிய பிறகு அவர் இன்று வரை அந்த ஆந்திரா மகிழா சபையை எப்படியாவது அடைய வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். ஆகையால் மீண்டும் சட்டமன்ற உறுப்பினர் ஆனால் ஆந்திரா மகிழா சபை அவர் வீட்டு மகிழா சபையாக மாறிப்போகும். இதற்காக அவருக்கு தேர்தலிலே அவருக்கு அந்த வாய்ப்பை கொடுக்க மறுத்திருக்கிறார். இதுதான் அறிவாலயத்தில் ஆர்ப்பாட்டம், டிஆர் பாலு வீட்டில் ஆர்ப்பாட்டம். டிஆர் பாலு ஒரு வசமாக ராஜாவிடம் ஒரு சில பெட்டிகளை பெற்றிருப்பார். நீ ராஜா வீட்டுக்கு போய் ஆர்ப்பாட்டம் பண்ண, ராஜா மாற்றுவார் என்று. ராஜா, நாட்டுக்கு ராஜா, தாம்பர ராஜா, இளைய ராஜா, இந்த டிஆர் பாலு உட்பட இவர்களை பிணைந்து வருகிறது இந்த கதை. திமுகவுக்குரிய சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர் அத்தனை பேரும் பெரும் கார்ப்பரேட் முதலாளிகள். தங்கள் தொழில் சாம்ராஜ்யத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக எம்பி எம்எல்ஏ பதவி. இப்பொழுது திமுக 36 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஓட்டு போட்டு விஜயகாந்த் மைத்துன சுதீஷை அவருடைய மருத்துவக் கல்லூரியை பார்த்து கொள்வதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் விசிட்டிங் கார்டு அடிப்பதற்காக இந்த மக்களுடைய உழைப்பு, சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு போடப்படுகிற ஓட்டு பயன்பட போகிறது. இதுதான் தாம்பரம் ராஜாவினுடைய கதை. ராமதாஸ் சசிகலா கூட்டு உடைந்து விடுமா அல்லது உடையாமல் அது நீடிக்குமா என்கின்றது 2 நாளில் தெரிந்துவிடும். ராமதாஸ் தன்னிடம் பணம் இல்லை என்று சசிகலாவிடம் 30 கோடி ரூபாய் வாங்கியிருக்கார். ஆனால் திமுக விழித்து கொண்டது, வன்னியர் வாக்குகள் அத்தனையும் அந்நியருக்கு போய்விடுமே, திமுக பக்கம் வர வாய்ப்பில்லை. அன்புமணி அதிமுக, வேல்முருகன் உடைத்து கொண்டு போய்விட்டார், தனக்கு வன்னியர் வாக்குக்கான எந்த முகாந்தரம் இல்லையே, அதனால் ராமதாஸை விலை கொடுத்து வாங்கி விடுங்கள். ராமதாஸ சசிகலா விலை கொடுத்து வாங்கினார். இப்பொழுது ராமதாஸை திமுக விலை கொடுத்து வாங்கிவிட்டது. கூட்டணி உடையும் ராமதாஸ் திமுக மேடைகளிலே பார்க்க முடியும். திமுகவுக்கு ஆதரவாக இனி பிரச்சாரத்துக்கு வந்து விடுவார். காரணம், அங்கே சசிகலா சின்னம்மா, ராமதாஸுக்கு சின்னம்மா சுசீலா, சசிகலா 2 பேரும் மாட்டிக்கொண்டு ஐயா 87 வயது ராமதாஸ் இப்பொழுது திமுக அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் மாட்டிக்கொண்டு விட்டார். திமுக சசிகலா வாங்கிய முன்தொகையை கொடுத்து விட்டது. அதே போல முழு அரசியலும் ராமதாஸுக்கு திமுக எதை சொல்லுகிறதோ அதை மட்டும் செய்தால் போதும். இந்த நிலைக்கு ராமதாஸ் தள்ளப்பட்டு விட்டார். இந்த அரசியல் விஜயை பொறுத்தவரை முருகன் என்கின்ற RS முருகன் திருநெல்வேலி வேட்பாளர் 50 கோடிகளை கொடுத்து அவருக்கு தெரிந்த கட்டுமான நிறுவன உரிமையாளர்கள் அத்தனை பேரையும்
தாவே பக்கம் கொண்டு வந்து சேர்த்துவதற்காக முழுமூச்சாக செயல்படுகிறார் செங்கோட்டையன். இதில் செங்கோட்டையனால் வளர்க்கப்பட்ட பல ஒப்பந்தக்காரர்கள், அதாவது அருணாச்சலம், பாலகிருஷ்ணன், மணிக்கவுண்டர், முருகனை போன்ற பல ஒப்பந்தக்காரர்கள் விஜய்க்கு கோடிகளை வாரி கொடுத்திருக்கிறார். ஒருவர் 50 கோடி என்றால் 10 பேர் கொடுத்து 500 கோடி. தேர்தல் ஆரம்பிப்பதற்கு முன்பே, கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்பே, அதிகாரத்தை பிடிப்பதற்கு முன்பே 500 கோடி வந்து விட்டதா? புஷிக்கு ஒரு வளமான வாழ்க்கை. செங்கோட்டையன், ஆதவ் அர்ஜுனா 3 பேரும் நமக்குள் ஒற்றுமை இல்லாவிட்டால் எதிரிகள் ஊடுருவி விடுவார்கள். ஆகையால் நாம் 3 பேரும் ஒற்றுமையாகி விடுவோம், வருகிற பணத்தை 3 பேரும் பிரித்து கொள்வோம். இப்படி அரசியல்தான் பணம் கொட்டென்று கொட்டுகிறது. மக்கள் அரசுக்கு கட்டுகிற வரிகளை அப்படியே எடுத்துக்கொண்டு போவதான் அரசியல். திமுகவாகட்டும் அதிமுகவாகட்டும் 2 பேருக்குமே இதுதான் அரசியல். இந்த அரசியலை விஜய் இப்போ கற்றுக்கொண்டு விட்டார். விஜய் தேர்தல் அறிவித்த வாக்குப்பெட்டிக்குள் போவதற்கு முன்பே வசூல் பரபரக்கிறது. திமுக வசூல், அதிமுக வசூல், விஜயும் வசூல். இதில் செங்கோட்டையன் தான் அத்தனை கட்டட ஒப்பந்தக்காரர்கள் அத்தனை பேரையும் முழுக்க விஜய்க்கு பணம் காய்ச்சி மரங்களாக மாற்றியவர் செங்கோட்டையன். இப்படி விஜயை பொறுத்தவரை திமுக அதிமுகவை விட இது ஒரு பெரிய பணம் காய்க்கிற மரமாக மாறி போய்விட்டதே என்கின்ற சந்தோஷத்தில் அடுத்த கட்ட நகர்வு தான் திருச்சி கிழக்கு பெரம்பூரில் வாக்கு கேட்டு வலம் வரப்போகிறார். 2 கிறித்துவ தொகுதிகளிலே தான் வெற்றி பெற்று விடுவோம் என்ற நம்பிக்கையும் வந்துவிட்டது. இவருக்கு ஓட்டு போடுகிறவர்கள் முட்டாள் என்று நினைக்கிறார். இவர் 2 தொகுதியில் போட்டியிடுவதன் மூலம் பெரம்பூர் தொகுதி மீண்டும் இடைத்தேர்தல் வரப்போகிறது, அல்லது திருச்சி கிழக்கு மீண்டும் இடைத்தேர்தலுக்கு மக்கள் ஓட்டு போட போகிறீர்கள்? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இந்த திரிஷாவின் கள்ளக்காதலன், கட்டிய மனைவி விரட்டிவிட்ட இந்த நபர் இடைத்தேர்தல் வரப்போகிறது என்று சொல்லியே உங்களிடம் ஓட்டு கேட்கிறார். நான் கண்டிப்பாக ராஜினாமா செய்து விடுவேன். அது திருச்சியா பெரம்பூரா, ராஜினாமா செய்வதற்குத்தான் ஓட்டு கேட்கிறேன். ராஜினாமா தான் என்னுடைய பிரதான கொள்கை. இப்படி விஜயை பொறுத்தவரை விஜய் 3வது அணி திமுக அதிமுகவுக்கு மாற்றாக 3வது அணி இப்பொழுது தமிழ்நாட்டிலே உருவாகி இருக்கிறது. சீமான் அணி அது விஜயலட்சுமி அணியாக மாறி அது சீமான் உடைய வாக்கு வங்கி வைகோவை போல சீமானும் இருந்தார் என்று வரலாற்றிலே பேசப்படும். அடுத்தபடியாக அண்ணன் திருமாவளவன் மாநில அரசியலுக்கு திரும்புகிறார். நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து சட்டமன்றத்துக்கு வரப்போகிறார். காட்டுமன்னார் கோயில் சட்டமன்ற உறுப்பினராக வருவதற்கு காரணம் சிறுத்தைகளுடைய வாக்கு சிதறி போய்விட்டது. தலித் இளைஞர்கள் அத்தனை பேரும் விஜயை தங்களுடைய அரசியல் தலைவனாக ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். அண்ணன் திருமாவிடம் இருந்த அரசியல் இப்பொழுது அரசியலே தெரியாத விஜயிடம் சென்றடைந்து விட்டது. காரணம், 2ஆம் கட்ட தலைவர்கள் அங்கே பதவி போட்டி பணம் அரசியலே போய் சேரவில்லை. இளைஞர்களுக்கு அரசியல் வகுப்பெடுக்கவில்லை. அரசியல் என்பது அம்பேத்கர் அரசியல் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க யாரும் தயாராக இல்லை. பதவி பணம், திமுகவிடம் 4 சட்டமன்ற உறுப்பினர்களும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரும் திமுகவிடம் சரணடைந்து கிடக்கிறார்கள். இதையெல்லாம் மீட்டெடுக்கக்கூடிய வேலை அண்ணனுக்கு பெரிய வேலை இருக்கிறது. அதனால்தான் மத்திய அரசே வேண்டாம், மாநில அரசுக்கு திரும்புவோம் என்று மாநில அரசுக்கு திரும்பிவிட்டார். காட்டுமன்னார் கோயில் வெற்றி பெற்றதன் மூலம் கட்சியை களையெடுக்க வேண்டும். அதே போல்
சிறுத்தைகளை சீர்தூக்க வேண்டும். 2 அடிப்படை தேவை. இதை மறந்தால் வைகோவாகத்தான் மாற வேண்டி வரும். வைகோவிடம் எந்த அரசியல் செல்வாக்கும் எந்த விதமான சட்டமன்ற நாடாளுமன்ற அதிகாரங்களும் வைகோவிடமிருந்து வெளியேறி பல வருடங்கள் ஆகிவிட்டது. இதே நிலைமை சிறுத்தைகளுக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காக மாநில அரசுக்கு திரும்பி இருக்கிறார். சிறுத்தைகளை மீட்டெடுக்க போகிறார். விஜய் அரசியலிருந்து சிறுத்தைகள் வெளியேற வேண்டும் என்பதுதான் அனைவருடைய விருப்பம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.